வணக்கம். ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்த பிக்குகளுக்கு விசேட அடையாள அட்டை அறிமுகம். குண்டு தாக்குதல் இடம்பெற்று 28 ஆண்டுடன் நிறைவு. தலதா மாளிகையில் இன்று விசேட வழிபாடுகள். இபிஎஃப் நிதி ஓய்வூதியமாக மாற்றப்படும் என்று நான் கூறவில்லை. மஹிந்த ஜெயசிங்க. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் மறுக்கப்பட்ட கருத்து. மதங்களுக்கு எதிராக செயல்படும் அரசாங்கம். நாமலின் ஆவேசம். 2026ஆம் ஆண்டுக்கான வெஷாக் பண்டிகை தொடர்பில் வெளியான தகவல். நாமலுக்கு இந்திய குடியரசு தின நிகழ்வுக்கு ராஜதந்திர அழைப்பு விடுக்கப்படவில்லை. சர்ச்சையை கிளப்பியுள்ள பதிவு. லால்காந்தவை தாக்க மைக் டைசனாக மாறிய சாமர சம்பத். முன்பள்ளி கல்வி முறையில் அரசு எடுக்கும் வரலாற்று சிறப்பான நடவடிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். பௌத்த பிக்குகளை உரிய முறையில் அடையாளம் காணும் வகையில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறானதொரு அடையாள அட்டை அறிமுகம் செய்வது குறித்து பௌத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பௌத்த பிக்கு தோற்றம் ஏற்று பௌத்த தர்மத்தை விகாரப்படுத்தும் செயல்கள் தற்போது சமூகத்தில் ஒரு கடுமையான பிரச்சினையாக மாறியுள்ளதாக துணை அமைச்சர் கமகேந்திர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 3 பீடங்களைச் சேர்ந்த மகாநாயக்க தேரர்கள் முறையான பிக்கு அடையாள அட்டை அறிமுகப்படுத்துவது காலத்தின் அவசியம் என ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிக்கு வேடம் விட்டு சில குழுக்கள் அல்லது தனிநபர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற வழிமுறைகளை பயன்படுத்தி பௌத்த தர்மத்தை விகாரப்படுத்துதல், கேலிக்குறியாக்குதல் மற்றும் சமூகத்தில் தவறான புரிதல் உருவாக்குதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். இது ஒரு தீவிரமாக சமூக பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாக துணை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்த சாசனத்தை பாதுகாக்கும் நோக்கில் 3 பீடங்களின் மகாநாயக்க தேரர்களின் அனுமதி மற்றும் ஆலோசனையுடன் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் பிக்கு அடையாள அட்டை விரைவில் அறிமுகப்படுத்த அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாக கமகேந்திர திசாநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். கேண்டி தலதா மாளிகையில் குண்டு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 28 ஆண்டு நிறைவடைந்துள்ளது. இந்த நிலையில் இக்குண்டு தாக்குதலில் உயிர்நீத்தவர்கள் ஆத்மா சாந்தியடைய வேண்டும் எனவும் காயங்களுக்குள்ளானவர்கள் நற்குணம் பெற வேண்டும் எனவும் வேண்டி சமய வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. கேண்டி தலதா மாளிகை விஷ்ணு தேவாலயம் ஒன்றில் இன்று காலை இச்சமய வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதநேயம் இனிமேலும் இவ்வாறான ஒரு எந்த புண்ணிய பூமி மீதும் தாக்குதல் மேற்கொள்ளக்கூடாது என வலியுறுத்தி இந்த வழிபாடு இடம்பெற்றுள்ளது. சமய வழிபாடுகளில் பெருந்திரளான சிங்கள மக்கள் பங்கு கொண்டமை குறிப்பிடத்தக்கது. 1998 ஜனவரி 25ஆம் தேதி லொரியொன்றில் வந்த தற்கொலை குண்டுதாரிகளால் தலதா மாளிகை தாக்குதலுக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் 11 பேர் உயிரிழந்ததோடு பௌத்த சமயத்தின் புனித தலமான தலதா மாளிகை சேதமடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தனியார் மற்றும் அரையரசு துறைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தொழிலாளர் பிரதிநிதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தனது சமீபத்திய அறிக்கையை தெளிவுபடுத்திய துணை அமைச்சர் ஊழியர் சேமலாபம் நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாட்டை தெளிவுபடுத்தியதாகவும் இபிஎஃப் ஓய்வூதிய திட்டமாக மாற்றப்படும் என்று தான் ஒருபோதும் கூறவில்லை என்று வலியுறுத்தியுள்ளார். எனது அறிக்கை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது. சமூக பாதுகாப்பு நோக்கங்களுக்காக இபிஎஃப் உள்ளது. தனியார் துறை மற்றும் அரசு துறைக்கு ஓய்வூதியம் வழங்குவதில் நாங்கள் கவனம் செலுத்துகின்றோம். இபிஎஃப் நிதி ஓய்வூதியமாக மாற்றப்படும் என்று நான் கூறவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். டெட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்கள் எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் அனுராதபுரம் மற்றும் குருநாகல் மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மலையக மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் குறித்து எமது செய்தி சேவை துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளிடம் ஒன்று வினவியது. இந்த நிலையில் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் தமது நிலையத்தின் கீழ் முன்னெடுக்கப்படவில்லை என அனர்த்த நிவாரண சேவைகள் மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட துறை சார்ந்த அமைச்சின் கீழ் அதற்கான திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அந்த நிலையம் எமது செய்தி சேவைக்கு குறிப்பிட்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டுள்ள மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு விசேட வீடமைப்பு திட்டம் தயார் செய்யப்படவில்லை என பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். மலையக மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்திய வீடமைப்பு திட்டத்தினூடாகவே அவர்களுக்கான வீடுகள் கையளிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தங்களை பாதுகாத்துக் கொள்வதாக நாட்டின் கலாச்சாரம் மற்றும் மதங்களுக்கு எதிராக செயல்பட தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
அமைச்சர் கேடி லால்காந்த தனது சமீபத்திய கருத்துக்கள் மூலம் இந்த உண்மைகளை உறுதிப்படுத்தியுள்ளதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கும் போது கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என்று அமைச்சர் லால்காந்த கூறியுள்ளார். காவி அங்கி அணிப்பவர்களை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டின் கலாச்சாரத்தையும் மதங்களையும் அளிக்க தயாராக உள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான வெசாக் பண்டிகை மே 30 கொண்டாடப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சித்துறை அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன மல்வத்து மற்றும் அஸ்கீரிய பீடகங்களின் மகாநாயக்க தேரர்களுக்கு அறிவித்துள்ளார். மகாநாயக்க தேரர்கள் முன்வைத்த கோரிக்கையும் போயா குழுவின் பரிந்துரைகளையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 3 நிகாயாக்களின் மகாநாயக்க தேரர்கள் முன்வைத்த வேண்டுகோளும் இதில் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மே 1 வெசாக் போயா அனுசரிப்பது பொருத்தமற்றது என மகாநாயக்க தேரர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர். அந்த நாளில் சுப நேரம் எதுவும் அமையவில்லை என்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் வழிமுறைக்கு அமைய போயா குழு கூடி ஆலோசித்து மே 30 அரச வெசாக் விழா நடத்த தீர்மானித்துள்ளது. இந்திய குடியரசு தின நிகழ்வுக்கு நாமல் ராஜபக்ச எம்பிக்கு இந்திய அரசாங்கத்தில் எவ்வித ராஜதந்திர அழைப்பும் விடுக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. இந்தியா குடியரசு தினம் நாளை இடம்பெறவுள்ளது. கடந்த 23 நாமல் ராஜபக்சவின் ஊடகப் பிரிவால் இந்திய குடியரசு தின நிகழ்வுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒடிசா மாநிலத்துக்கு பயணமாவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அது தொடர்பில் நாமல் ராஜபக்ச கட்சியின் கழனி அமைப்பாளர் மலிந்த ராஜபக்ச தனது சமூக வலைதளத்தில் அவ்வாறு இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் தேடி பார்த்ததில் உண்மையில் எவ்வித ராஜதந்திர அழைப்பும் நாமல் ராஜபக்ச எம்பிக்கு விடுக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. இந்தியாவின் 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஒடிசாவில் உள்ள KIID பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள குடியரசு தின நிகழ்வுக்கு நாமல் உள்ளிட்ட குழுவினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகருடன் நாமல் உட்பட குழுவினர் கலந்துரையாடிய படத்துடனே குறித்த பொய்யான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அங்கு கிட்டத்தட்ட 20,000 மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதில் நாமல் சிறப்புரையாற்றுவார் என மலிந்த ராஜபக்ச தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த குழுவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்ரல் பெர்னாண்டோ, சாமித்ரி கிரியில்ல, சதுரா கலபட்டிய மற்றும் பிரசாத் ஸ்ரீவர்தன, முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திகா அனுருத்த, சஞ்சீவ எதிரிமான சம்பத் அதுகோரல மற்றும் இலங்கை பொதுஜன பெரமுன அரசியல் குழு உறுப்பினர் மலிந்த ராஜபக்ச ஆகியோர் அடங்குகின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க ஒரு பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கேடி லால்காந்தவை கடுமையாக விமர்சித்துள்ளார். அமைச்சர் லால்காந்த கூறியதாக தெரிவிக்கப்படும் கருத்துகளுக்கு பதிலளித்த அவர், நீங்கள் புரூஸ்லி என்றால் நான் மைக்கேல் டைசன் 2 குத்துக்கள் கொடுத்தால் தரையில் வீழ்வீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். லால்காந்த தன்னை மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர் புரூஸ்லியுடன் ஒப்பிட்டதாக கூறி அதற்கு பதிலளிக்கவே அவர் இந்த கருத்தை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய தசநாயக்க 159 தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார சிரமங்கள் குறித்து மௌனமாக இருப்பதாகவும் அவர்கள் மக்களின் பிரச்சினைகளை பேசாமல் கல்சிலை போல் நடந்து கொள்கின்றார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமக்கு எதிராக தற்போது 14 நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்த சாமர சமீபத்தில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தனக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் மற்றும் பதுளை நீதவான் நீதிமன்றம் ஆகியவற்றில் கூடுதல் விசாரணைகள் நடைபெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சட்ட சவால்களுக்கிடையிலும் மக்களுக்காக குரல் கொடுப்பதை தொடருவேன் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் உள்ள முன்பள்ளி கல்வி முறையை சீர்படுத்தி அதனை ஒரே தரத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு தற்போதைய அரசாங்கம் வரலாற்று சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் தெரிவித்துள்ளார். பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய இதில் விசேட அக்கறை செலுத்தி வருகின்றார். இந்த திட்டம் முழுமையடையும் போது முன்பள்ளி தொடர்பான பல குறைபாடுகள் தீர்க்கப்படும் என தெரிவித்துள்ளார். காரைநகர் புதுவீதியில் அமைந்துள்ள அம்பான் முன்பள்ளியில் புதிய கட்டிட திறப்பு விழா இன்று காலை கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பிள்ளைகளின் ஆளுமை விருத்தியில் முன்பள்ளி கல்வியே முக்கிய பங்காற்றுகின்றது. அதுவே சிறந்ததாக எதிர்காலத்தை
சமூகத்துக்கான அத்திவாரமாகும். பெற்றோர்கள் பாடங்களை கற்பிக்கும் இடங்களை விட நல்ல பழக்க வழக்கங்களை போதிக்கும் இடங்களிலே தங்கள் பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். சிறுபிராயத்தில் அவர்கள் பழகும் நற்பண்புகளே அவர்கள் சமூகத்தில் சிறந்தவர்களாக வழிநடத்தும். இலங்கையில் முன்பள்ளிகள் பல்வேறு கற்பித்தல் நடைமுறைகளை கொண்டுள்ளது. இதனை சீர்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. வடக்கு மாகாண சபையால் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு போதாது என்பதை நான் அறிவேன். தற்போதைய நிலையில் அதனை உடனடியாக அதிகரிக்க முடியாவிட்டாலும் எதிர்காலத்தில் அரசாங்கம் இதனை ஒரு நிரந்தர கட்டமைப்புக்குள் கொண்டுவரும் என்பது இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும். 1970 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இம்முன்பள்ளி இன்று மக்களின் பங்கேற்புடன் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. மக்கள் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்திகள் எப்போதும் நிலைத்து நிற்கும். காரிநகர் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க பிரதேசத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய இக்கட்டடம் அமைந்தமை மாணவர்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகும். முன்பள்ளியில் எஞ்சியுள்ள தேவைகளை மாகாண சபையின் நிதி ஒதுக்கீட்டினூடாக நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். 107 பேரின் 142 லட்சம் ரூபாய் பங்களிப்பில் இந்த முன்பள்ளி கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பௌத்த பிக்குகளுக்கு விசேட அடையாள அட்டை அறிமுகம். குண்டு தாக்குதல் இடம்பெற்று 28 ஆண்டுடன் நிறைவு. தலதா மாளிகையில் இன்று விசேட வழிபாடுகள். EPF நிதி ஓய்வூதியமாக மாற்றப்படும் என்று நான் கூறவில்லை. மஹிந்த ஜெயசிங்க. அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மலையக பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டம் தொடர்பில் மறுக்கப்பட்ட கருத்து. மதங்களுக்கு எதிராக செயல்படும் அரசாங்கம் நாமலின் ஆவேசம். 2026 ஆண்டுக்கான வெஷாக் பண்டிகை தொடர்பில் வெளியான தகவல். நாமலுக்கு இந்திய குடியரசு தின நிகழ்வுக்கு ராஜதந்திர அழைப்பு விடுக்கப்படவில்லை. சர்ச்சையை கிளப்பியுள்ள பதிவு. லால்காந்தவை தாக்க மைக் டைசனாக மாறிய சாமர சம்பத். முன்பள்ளி கல்வி முறையில் அரசு எடுக்கும் வரலாற்று சிறப்பான நடவடிக்கை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.